இப்ப எம்ஜிஆர் வந்து 77 டு 79 அவருக்கு விவரம் தெரியாம அவர் பண்ண தப்பு கொஞ்சம் நெஞ்சமா? அதுக்காக மக்கள்ட்ட வந்து தண்டனை வாங்குனதுக்கு அப்புறம் தான், பார்லிமென்ட்ல 2 சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான், அவருக்கு வந்து வந்தது. அப்போ என்ன தப்பு நடந்திருக்குன்னு கேட்டா, அவருக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னன்னா, திமுகவுல இருந்த பல பெரிய தலைவர்கள் வந்து ஏடிஎம்கேக்கு வந்தாங்க. ஏன்னா, ஏடிஎம்கே தான் தொடர்ந்து அரசியல்ல வந்து வெற்றி கொள்ளப் போகுதுன்னு அவங்க நெனைச்சாங்க. தங்களுடைய அரசியல் வாழ்வு நல்லா இருக்கணும் அப்படின்னு இது அவங்களுடைய செல்ஃபிஷ்னஸ். தங்களுடைய அரசியல் வாழ்வு நல்லா இருக்கணும்னு நெனைச்சது. ஆனால், அவர்கள் இந்த திராவிட கொள்கையில ஊறி போயிருந்தவங்களா இருந்ததுனால, அவங்க எம்ஜிஆருக்கு சொல்ல முடிஞ்சது, இந்தந்த காரணங்கள்னால தான் நீங்க தோத்தீங்க. இதுதான் இங்க வந்து இந்த மாரி பாலிடிக்ஸ் எல்லாம் வருமானத்தின் அடிப்படையில நான் வந்து எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் குடுப்பேன், வேலை குடுப்பேன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா, சோசியல் ஈவில் அப்படிங்கிறது வந்து சோசியல் பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக் பாவர்ட்டியோட பெரிய பாவர்ட்டி அப்படின்லாம் அவங்க சொல்லிக் குடுத்ததுனால, அவரு தன்னை மாத்திக்கிட்டாரு. ஆனா, இவருக்கு பக்கத்துல இருக்கவங்க யாரும் அப்படிப்பட்ட விவரமானவங்களா எனக்கு தெரியல. அதனால பாவம். விஜய் வந்து அவர சூழல்ல இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குற ஆட்கள் தான் அதிகமா இருக்காங்கன்னு நெனைக்கிறேன்.